வச்சு ஆசனங்கள் இருக்குது. அத்தனை ஆசனங்கள் இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஆசனம் இதுதான். ஏன்னா எப்போவுமே ஒரு என்னதான் அவன் படிச்சிருந்தாலும் என்னதான் இதுவாக இருந்தாலும் பணம் படிச்சிருந்தாலும் ஒழுக்கம் இல்லை, கட்டுப்பாடு இல்லை அப்படின்னா அது சரிப்பட்டு வராதுன்னு சித்தர்கள் அந்த காலத்தில் சொல்லிட்டாங்க. நீ எத்தனை ஆசனம் தான் நீ கற்று வச்சிரு, எத்தனை ஆசனம் செய், ஆனால் உடம்பை வந்து கட்டுப்பாடாக வச்சிருக்கிற ஒரு ஆசனம் உட்கட் ஆசனம். அந்த ஆசனத்தை செய்துட்டு தான் மற்ற ஆசனத்தை செய்யணும். அது வந்து இந்த ஃபஸ்ட்டு ஆசனத்தை சொல்லிக்கிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு ஆசனத்தை இப்போ நான் உங்களெல்லாம் செய்து காமிக்கிறேன். காலை வந்து ஒரு அடி அகல வச்சுக்கணும், ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும், நேர் கோட் மாதிரி வச்சுக்கணும். கையை அதே மாதிரி நேர் கோட் மாதிரி வச்சுக்கணும். அப்படியே உடம்பு வளைக்காமல் முட்டியை மட்டும் வளைச்சி வேவக்காக கால் வந்து வேவக்காக இதை ஒரு நிமிஷம் செய்துட்டு இருந்தாலே நம்ம 5 கிலோமீட்டர் வாக்கிங் போய் வந்ததுக்கு சமம். இந்த உட்கட்டாசனத்தை மட்டுமே செய்து நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். இது ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஒவ்வொரு ஆசனம் நம்ம சொல்லி கொடுத்துட்டு வரோம். அந்த அடிப்படையில் இந்த ஆசனத்தை இப்போ நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். யூடியூப்பில் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த ஆசனத்தை கண்டிப்பாக தவறாமல் செய்யுங்க. தொப்பை குறையும், உடம்பு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், மூட்டு வலி வராது. ஏற்கனவே மூட்டு வலி இருக்கிறவங்க மட்டும் இதை செய்யக்கூடாது. மூட்டு வலி இருந்து செய்தோம்னா மூட்டு வலி அதிகமாகும். ஆனால் மூட்டு வலியை வராமல் பாதுகாக்கக்கூடிய ஆசனம் இது. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த மூட்டு வலிக்கு நல்லது, மூட்டு வலி தான் வராதுன்னு சொல்லிட்டு மூட்டு வலி இருக்கும்போது செய்வாங்க. மூட்டு வலி இருக்கும்போது செஞ்சோம்னா மூட்டு வலி அதிகமாகும். அதை நம்ம வந்து கண்டிப்பாக செய்து ஞாபகம் வச்சுக்கணும். எந்த நேரத்தில் செய்யணும், எந்த நேரத்தில் செய்யக்கூடாது அப்படின்னு தெரிந்து பண்ணோம். இப்பொழுது நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்களை நமது அப்துல் கலாம் அரிமா சங்கத்தின் தலைவர் அவர்கள் அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக நம்முடைய தொடர்ந்து நமக்கு ஆதரவு அளித்து வரும், தொடர்ந்து நமது கூட்டங்களுக்கு தொடர்ந்து வருகை தந்து நம்மளுக்கு ஒத்துழைப்பு அளித்து வரும், ஆலோசனைகள் அளித்து வரும். எப்படிதான் செஞ்சால் கூட்டத்தை வர வைக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு கூட்டத்திலையும் வந்து அவர் சொல்வார் எங்களுக்கு. அந்த அளவுக்கு எங்களுடைய நலம் விரும்பி நம்ம தேவராஜ் அவர்கள், நம்முடைய தொன்மை நகர அரிமா சங்க நிர்வாகி தேவராஜ் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பார்க்கிறார்கள். இப்பொழுது நம்முடைய அப்துல் கலாம் அரிமா சங்க தலைவர் சையத் யூசுப் அவர்கள் நமது சிறப்பு விருந்தினரை பற்றி ஒரு அறிமுகம். அனைவருக்கும் திரும்பமான காலை வணக்கம். எம்ஜேஎஃப் லயன் KM சிவகுமார் அவர்கள் பிறந்த தேதி 17/5/1958. தந்தை பெயர் K. முத்துசாமி, தாய் பெயர் M. சரஸ்வதி. இவர் காஞ்சிபுரத்தில் தான் பிறந்தார். இவருடைய தொழில் பாரம்பரியமான ரொம்ப அவங்க அப்பா தாத்தா காலத்துலேருந்தே அது வந்து நானும் சின்ன குழந்தைங்க நான் மேட்டர் ஸ்கூலில் தான் படித்தேன். அப்போதுலேருந்தே நான் பார்த்துன்னு இருக்கிறேன். நான் அவங்களுடைய இது வந்து ஒழுக்கம் விழுப்பம் தரும். அவ்வொழுக்கம் உயிரினும் ஓங்கப்படுகிறது. அந்த மாதிரி அந்த ஒழுக்கத்துக்கு ஏற்ற இலக்கணமாகவும் நடைமுறைப்படுத்தின்னு இன்னும் அந்த அந்த தொய்வு இல்லாமல், அதுதான் முக்கியம். எவ்வளோ தொய்வு வந்தாலும் அந்த பட்டு உற்பத்தியில் வந்து அவங்க வந்து தனி முத்திரை பதிக்கிறாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப சிரமம் அது. ஆனால் அவங்க வந்து அதை வந்து சுலபமாக செய்கிறாங்க. அந்த அந்த தொழிலில் இருக்கிற ஒழுக்கம், நேர்மை. அதே மாதிரி வந்து அவரை பற்றி சொல்லணும்னா, அவர் எவ்வளோ பெரிய ஆள் ஸ்டேஜ் இருந்தாலும் சரி பதில் சொல்லிடலாம். கேள்விகளுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த அந்த கேள்வியில் வந்து ஏதாவது தவறு வந்துச்சுங்க, சபையில் இருக்கிறவங்களாம் கேட்பாங்க, என்னதான் ஒரு கேள்வி கேட்டுருவீங்களா நீங்கள், உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்வாங்க. பதில் வந்து என்னென்ன கேள்வி கேட்டால் தான் பதிலே வரும். அப்படி இருக்கும்போது அவர் வந்து அந்த ஒரு ஒரு கேள்வியெல்லாம் கேட்பார் பாருங்க. நான் வந்து அங்கே ஐயா சங்கத்தில் வந்து ஒரு 5 வருஷமாக வந்து கௌரவ உறுப்பினராக இருக்கிறேன். அதுக்கு காரணம் அவரும் ஒருத்தர். எனக்கு மெயினாக நாங்கள் கூப்பிட்டுருக்க காரணமே வந்து அதுதான். அவர் வந்து யார் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சரி நேர்மையாக இருந்து ஒழுக்கமாக இருந்து, அது மெயினாக அதுதான் இருக்கணும் அவங்களுக்கு. அது இருந்தாங்கன்னு வச்சுங்க, அது கரெக்டாக செஞ்சுடுவாங்க. வாங்கய்யா வாங்கய்யா.
இவருடைய துணைவாரம் அரிமாவில் தான் இருக்கிறாங்க. அவங்க பேர் வந்து தமிழரசி. இந்த மாதம் தான் அவங்களுக்கு ஆமாம் பிறந்த நாள். அது வந்து அழகாக வந்து அந்த எங்கள் கிளப்பில் வந்து அது எதை செய்கிறோமோ இல்லையோ அதை மட்டும் திருமண நாள் பிறந்த நாள் அதை வந்து அழகாக வந்து அதை சார் எல்லாமே செய்கிறீங்க சார் ஹோஸ்டில் நல்லா அருமையாக செய்கிறாங்க. இதுதான் இதில் வந்து எந்த தோய்வும் இல்லாமல் எந்த பிஎஸ்டி வந்தாலும் செஞ்சுருக்காங்க. ஐயாவுக்கு வந்து 4 மகள்கள். இவர் வந்து எப்போ தெரியுமா சேர்ந்தார் அரிமால? 1991. 34 வருஷம். 34 ஆண்டுகள். ஒரு வருஷம் 2 வருஷம் பண்ணிட்டு அது யாருன்னு தெரியும். ஐயாவுக்கு அப்படியே இதுக்கு மேலே இருந்து அப்படியே எகிரி குதிப்பாங்க. அங்கேருந்து அப்படியே ஸ்பைடர் மேன் வேலைலாம் பண்ணிட்டு சில பேர்லாம். சில பதிவுகளே பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது. ஒரு மீட்டிங் நடத்துறது எவ்வளோ கஷ்டம் ஐயாவுக்கு தெரியும். இதிலே குறை வரதும் கிடையாது, செய்யறதும் கிடையாது, ஒரே ஒரு பைசா பண்ணுறதில்ல. அது ஏன் சொல்கிறேன்னா அவர் தேவராஜுக்கு தெரியாது. அவர் வந்து அதை ஒரே அந்த இதுலேயே அந்த ஸ்டாரிங்லேயே அப்படியே இருந்துட்டார். அவர் வேற எங்கேயுமே மாறல. அவர் தொன்மையிலேருந்து அப்படியே மாறவே இல்லை. அவர் குமணன் வந்து என்னோட கல்லூரி என்னோட படித்தவர். அவர் ஆரம்பித்தது தான் இந்த அப்துல் கலாம் அரிமா சங்கம். 3 சங்கங்கள் அவர் ஆரம்பித்தார். அதுவும் புத்தா இருக்குது. யார் எப்படி பண்ணாலும் அந்த சங்கத்தை வந்து நடத்தி. அதே மாதிரி இவர் வந்து அந்த காஞ்சிபுரம் ஹோஸ்ட் சங்கத்தில் 2010 2011 தலைவராக திறம்பட செய்து அது ஒரு முத்திரை அருமையாக பதித்தார். இன்னும் பெரிய சந்தோஷம் தெரியுங்களா? அந்த 8000 ரூபாய் வாங்கிறதுக்குள்ள சண்முகமும் நம்மலாம் படுற கஷ்டம் இருக்குது பாருங்க. அதெல்லாம் அவ்வளோ கஷ்டம்.